வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நல்ல ஒரு தலைப்பு சுவாமிஜி கொடுத்துருக்காரு. அதை சொல்லும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம உலகத்தில் வந்ததுக்கு காரணம் எல்லாமே இறைநிலை ஆன்சர் தான். அப்போ இறைநிலையின் படைப்பு. இன்னைக்கு என்ன தலைப்பு? தாய் சேய் நலம். அதை பற்றி இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். தாய் சேய் நலம் என்று சொல்கிற போது அது பெண்களுக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ மாத்திரம் இல்லை, மனித குலத்திற்கு பொதுவாகவே ஒரு மதிப்புடைய விஞ்ஞானம் அது அப்படின்றாங்க. இப்போ எதுக்காக அதை சொல்கிறாரு அப்படின்னா, மனித குல மேன்மைக்காகவே தாய் சேய் நலம் என்ற ஒரு பிரிவை எல்லோரும் மதித்து அதற்கு ஒவ்வொருவரும் ஆக வேண்டிய செயல்களை செய்ய வேண்டியது அவசியம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மலாம் பார்த்தீங்க அப்படின்னா முழுகாமல், அதாவது அந்த பாப்பா வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்டாகியிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு சவரட்சணை தராங்க பாருங்க. அது இல்லாத இயற்கையே இறைவனே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பவர் தருமா. அதான் சொல்லுவாங்க, பிரசவம் அப்படின்னாவே பிரசவம், அதாவது மீண்டும் ஒரு பிறவி எடுக்கிறோமா, செத்து பொழைச்சா அப்படின்றாங்க பாருங்க. அவள் குழந்தை பிறந்ததுக்குள்ள செத்து போயிச்சிட்டான்னு அந்த அளவுக்கு போயிட்டு வருமா அந்த வலி. இது ஒரு டாக்டரே சொன்னார், எப்படி தான் அந்த வழியெலாம் நீங்கள் தாங்கிக்கிறீங்களோ தெரியலம்மா அப்படின்னு. ஆனால் அதை தாங்கிக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, குழந்தைகளின் நலம் தெரியாது அந்த நேரத்தில். ஏன்னா இது வந்து பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் அப்படின்னாவே என்ன சொல்கிறோம், ரொம்ப அமைதியானவங்க, தியாகம் மனப்பான்மை உள்ளவர்கள், எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உடையவர்கள் சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அதுதான் இல்லைங்களா? அப்போ சுவாமிஜி என்ன சொல்கிறாரு, ஒவ்வொருவருமே அதை வந்து தாய்க்கும் சேய்க்கும் நோய் வராமல் தடுக்க வேண்டுமானால் கருவுற்ற நாள் முதல் கொண்டு பிரசவம் ஆகிற வரை அதை கவனிக்க வேண்டியது பெண்களுடைய கடமை. இதுதானே நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா, சீமந்தம் பண்ணுறது, எல்லாரும் சமைச்சு போடுறது, அந்த பொண்ணு ஆசைப்பட்டதெல்லாம் கொடுத்துடணும், இல்லைன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது வந்துடும் அப்படின்னு. ஏன்னா பெண்களோட எண்ணம் தான் அந்த குழந்தை. அதான் சொல்லுவாங்க, இறைவனோட படைப்பு, இயற்கையோட படைப்பு, நம்மளாம் படைத்ததுக்கு காரணம் பிரம்மா, நம்மை படைத்ததுக்கு காரணம் அம்மா அப்படின்வாங்க. அந்த வார்த்தையிலே பாருங்க, அம்மான்ற ஒரு வார்த்தையிலே எவ்வளோ ஒரு இணக்கம். எல்லா மொழியிலும் ஒரு ஆடு மாடு கூட பார்த்தீங்கன்னா மான் தான் கூப்பிடுது. ஆங்கிலத்திலும் பார்த்தீங்க அப்படின்னா மான் தான், மம்மின்னு தான் கூப்பிட்றாங்க. அந்த அம்மான்ற அந்த ஒரு உணர்வுக்கு, அந்த உணர்வு தான் அந்த தாய் சேய் நலத்தை காப்பாற்றுது. அப்போ இயற்கையிலே பாருங்க எல்லாமே கொடுத்துருது அந்த இரையாற்று. அதுதான் சுவாமிஜி சொல்லுவாங்க, ஏன் நீங்கள் பெண்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கொடுக்குறீங்க, அவங்களுக்கு மதிப்பு தரீங்க அப்படின்னு சுவாமி சொல்லுவார். உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்புகளை ஆண் பெண் சமம் தான், ஆனால் அந்த ஆணை பெற்றெடுத்தவள் பெண் அப்படின்வார். அது போல் நம்ம என்ன பண்ணுறோங்க, அந்த பெண்ணுக்கு, அதாவது உயர்ந்தவர்களை தாழ்ந்தவங்களை அவங்களை மதிக்க வேண்டும்ன்றார். எந்த நாடோ வீடோ பெண்ணை மதிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அது முன்னுக்கு வராது. உண்மைதான். அப்போ பெண்கள் மாத்திரமே அதை கவனித்து கொள்ள முடியாது. என்ன பண்ணுங்க, ஆண்களும் கணவனும் அந்த பெண்ணுக்கு இன்றைக்கி நல்லாவே கேர் எடுத்துக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போகிறதுன்னு மட்டும் இல்லை, உணவுலேருந்து நடை உடையிலேருந்து சில எக்ஸசைஸ்லேருந்து. அப்போ நார்மலாக அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, எல்லாமே வேலை செய்யணும்னுவாங்க. ஏன்னா பிரசவம் சுகமாக இருக்க வேண்டும். மனவளக்கலையிலே அதுக்கு எக்ஸ்ட்ரா பயிற்சிலாம் தராங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, கருவுற்ற காலத்துலேருந்து பெண்ணுடைக்கு மனசோர்வு இல்லாமல், பிணக்கு இல்லாமல், வருத்தம் அடையாமல் என்ன பண்ணுறாங்க, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்ன்றாங்க. அப்போ அந்த வருத்தமோ அந்த இது அவங்களோட பிணக்கோ என்ன பண்ணுங்க, குழந்தைக்கு நோயாகவோ இல்லை மனநலவோ பாதிக்கவோ. அதுதான் என்ன பண்ணுவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா கண்ணாடி வலி நிறைய போடுவாங்க. ஏன்னா சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது, அது ஒரு சந்தோஷமான ஒரு அலையேற்றத்தை தரும். அதுக்காக அப்போ ஜீவகாந்த ஆற்றல் இருப்பாக உள்ள அறிவு என்ன பண்ணுங்க, குழந்தைக்கு மனம்ன்ற இதில் அனைத்தையும் அடக்கப்பட்ட இயற்கை நீதி, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா கருவுற்ற காலத்தில் அந்த பெண்ணுக்கு ஒரு குடும்பத்தில் இருக்க பார்த்து கொள்ள வேண்டும், குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே கேர் எடுத்துக்க வேண்டும் அப்படின்ற. இதுதான் சுவாமி சொல்கிறாரு ஒரு பாடலை, அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இரு பேரும் அவரவர் துணையை மனம் வருத்த செய்தால், என்னங்க, மனம் வருத்த செய்தால்
துன்ப உணர்வுகளை எழுப்பி தாக்கியோரை தாக்கும். தாக்கியோரை தாக்கும். தொல்லை தருமாம் சாபம் நோய்கள் வரும் தேர்வீர். இன்ப ஊற்று இருவரிடம் பெருக வாழ்த்தலோடு. இன்ப ஊற்று இருவரிடையும் பெருக வாழ்த்ததோடு இன்முகமும் பொறுமை தியாகம் தகமை காட்ட வேண்டும். தன் புகழ் விளங்கும் நல் தரமுடைய மக்கள் தழைப்பார்கள். இல்வாழ்க்கையில் ஆய்ந்து கண்ட உண்மை. அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, நாம் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த தாய்க்கு கொடுக்கக்கூடிய நம்ம செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய சவரஸ்ன எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேய்க்கும் போய் சேரும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க, கண்டிப்பாக தாய் சேய் நலத்தை காப்பாற்றுவோம். ஏன் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்காக மட்டும் இல்லை, அது சமுதாயத்தின் சொத்து. அந்த விதத்தில் வாழ்க்கையில் இப்போ ஒரு அற்புதமான தலைப்பை கொடுத்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும், இதை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கொடுத்த இறைநிலைக்கும், இதுகாலம் சேவையும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளதுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.